ஊற வச்ச முந்திரி, மிளகுத்தூள், 3 பல் பூண்டு, லெமன் ஜூஸ், ஆப்பிள் சைடர் வினிகர் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நம்மளோட மயோனைஸ் ரெடி ஆயிடுச்சு. க்ரீன் சட்னிக்கு கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், பூண்டு, தயிர் சேர்த்து அரைச்சிக்கோங்க. க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்குங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வெந்தாலே போதும். தேவையான அளவு உப்பு, சீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வெந்ததுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு மசிச்சுக்கிறேன். இதில் சிக்கன் பொடி, கரம் மசாலா, மிளகாய் பொடி சேர்த்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு ப்ரெட்டில் க்ரீன் சட்னி வச்சு மசாலா சேர்த்து சீஸ் போட்டுக்கோங்க. இன்னொரு ப்ரெட்டில் நம்ம மயோனைஸ் தடவிக்கலாம். இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம தோசைக்கல்லில் ப்ரெட் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெய் சேர்த்து டோஸ்ட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நம்மளோட சாண்ட்விச் இப்போ அல்டிமேட்டாக ரெடி ஆயிடுச்சு. இதே ஸ்டஃபிங்ஸ் வச்சு நம்ம சப்பாத்தி ரோல் ட்ரை பண்ணலாம். பாதி க்ரீன் சட்னி பாதி மயோனைஸ் தடவிட்டு ஸ்டஃபிங்ஸ் வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்